வணக்கம் மக்களே, கவிஸ் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி 2வது வாரம். ஆர்டரு கேட்டிருக்காங்க, ஒரு 5 பேர் கேட்டிருக்காங்க. அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக வர்ற வரையும். அடுத்தது வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. யாருக்குனாலும் ஆர்டர் வேணால் சொல்லுங்கள், பூண்டு வத்த குழம்பு வச்சு செஞ்சு தருவோம். கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு ஆர்டர் சொல்லுங்கள். கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கிண்டிக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரை கிண்டிட்டு பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்து பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும், அது வரை கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா கலர் மாறும், பொன்னிறமாகட்டும். அதுக்கப்புறமா இது பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு புளியெல்லாம் கரைச்சி ரெடியாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுங்க. 10 மினிட்ஸில் வச்சிடலாம். இதை குழந்த பெற்றவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சளி பிடிச்சிருக்கவங்க. உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டிருக்கேன், தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, இதை பிள்ளை பெற்றவங்க, சளி பிடிச்சிருக்கவங்க எல்லோரும் இதை மழை நேரம் நல்லா ஆஃபீஸ் போகிறவங்கலாம் கொண்டு போகலாம், சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ஹெல்த்தாக இருக்கும். அடுத்து புளி ஊற்றிக்கோங்க, புளி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு ஆதரவு தாங்க. எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணி கொதித்த உடனே